உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தரிசனம் தொலைக்காட்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட எழுப்புதல் கிறிஸ்துவின் திருச்சபை மூலமாக சாம் எஸ் வஜ்ரவேலாகிய அடியனை நிறுத்தினதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தினத்திலும் கூட விடுதலை குறித்ததான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் உதவி செய்வாராக. யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த சத்தியம் என்றால் என்ன என்பதை கூட தெரியாதபடி அநேக கிறிஸ்தவர்களாய் இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் இருக்கட்டும், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள கூடாதபடி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இருள்தனத்தை பிசாசானவன் கொடுத்து வைத்திருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை அவர்கள் உணரக்கூடாதபடி சத்தியத்தை அறிந்து கொண்டால் அதிலே வெற்றி பெற்று விடலாம் என்பதனாலே பிசாசு மிக தந்திரமாய் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள கூடாதபடி அநேக தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இதை அறிவித்துக் கொண்டிருக்கிற நானும் கூட பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல, என்னுடைய மூதாதையர்களுடைய தாய் தகப்பனார் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை அறியாதே ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் பாரம்பரியமாக இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்கள் ஊரிலே அரக்கோணம் பக்கத்திலே வேலூர்பேட்டை என்கிற ஒரு பூர்வீகமாய் வசித்த என்னுடைய கிராமம் அது. அங்கே என்னுடைய தாயார் மீது ஒரு ஆவி வரும். அங்கே அநேகருக்கு குறி சொல்லிக் கொண்டு அநேகர் விடுதலை கொடுக்கும்படியான அவரிடத்திலே பலி செலுத்தும்படியாக கொண்டு வருவார்கள். அப்படி இருந்த ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வந்த பொழுது எங்களுடைய குலதெய்வம் கட்டப்பட்டது என்பதாக சொல்லிவிட்டது. எங்களுக்கு அநேக நெருக்கடிகள் எங்கள் வாழ்க்கையில வந்தது. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் குடும்பங்களிலே அநேக பிரச்சனை நிமித்தமாக எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்வினை செய்யப்பட்டது. ஒரு நாளைக்கு 15 முறைக்கு மேலே காலிங் பெல் அடிக்கும். ஆனா திறந்து போய் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். என் தாயார் தனிமையாய் இருக்கும் பொழுது இவ்விதமான துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் நம்பின எங்கள் குலதெய்வம் சொன்னது என்னை கட்டி விட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அப்பொழுது சொல்லுகிறது, என் கட்டை நீங்கள் அவிழ்ச்சி விடுவீர்களானால் நாங்கள் நிச்சயமாக அவர்களை நான் பழி வாங்குவேன் என்பதாக அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி சொன்னது. அப்பொழுது நான் கேட்டேன், உன்னை கட்டக்கூடுமானால் அதற்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா, அதுதான் எனக்கு வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது அது அப்பொழுது அங்கு வீச்சு போனது. அடுத்தபடி ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்கள் இங்கே புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற காலஸ்தி என்ற இடத்திற்கு நீங்கள் போவீர்களால் அங்கே செய்வனாலே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அங்கே விடுதலை கிடைக்கும் என்பதாக நாங்கள் அறிவுறுத்தப்பட்டோம். அந்த வேளையிலே ஆந்திரா மாநிலத்தில் இந்த காலஸ்திரி என்கிற இடத்துல போய் இரவு தங்கிவிட்டு வந்த பொழுது கூட என்னுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. கடைசியாக ஒரு மந்திரவாதின் இடத்துல சொன்னாங்க, இந்த மாந்திரீகம் செய்தால் சரியாகி விடும் என்பதாக சொன்னார். அந்த வேளையிலே ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அமாவாசை இரவிலே ஒரு மந்திரவாதி எங்கள் இல்லத்திலே வந்தார். எங்க வீட்டுல ஹால்ல நடுவிலே என்னுடைய தாயாரை அமர செய்து விட்டு அவர்களை சுற்றிலும் நவதானியங்களை இறைச்சி விட்டு அங்கே நீ யார் வெளியே வா என்பதாக அங்கே அந்த மந்திரவாதி அழைப்பு விடுத்தார். ஆனாலும் கூட அந்த ஸ்பிரிட் அமைதியாகவே இருந்தது. கடைசியாக அந்த ஆவி வெளியே வந்தது. நான் யார் தெரியுமா என்று குறிப்பிட்ட ஒரு பெயரை சொன்ன மாத்திரத்திலே பக்கத்தில் அருகாமல் இருந்தவர் மேலே இன்னொரு தெய்வம் வந்தது. வந்து தங்கச்சி என்று அவர் காலிலே விழுந்து விட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறது, அந்த ஆவி பேசுகிறது, அது சொல்லுகிறது, என்னை அனுப்பினவர்கள் எனக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யவில்லை. ஆகினால முதல்ல ஒரு காலை அவனுக்கு எடுத்தேன். ஆனால் மீண்டுமாய் அவன் அதே தொடர்ந்து என்னை பேசிக்கொண்டு எனக்கு செய்ய வேண்டியது செய்யாதபடினாலே மீண்டும் அவன் உயிரையே நான் எடுத்து விட்டேன். அவனுக்கே அந்த கதி என்றால் நீ போ என்று சொல்லுகிறாயே, உனக்கு என்ன கதி என்று கேட்க பொழுது அந்த மந்திரவாதி இரு கரங்களை கூப்பி என்னை விட்டுவிடு, நான் இந்த பக்கமே வரமாட்டேன் என்பதாக அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போனான்.
எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, நீ பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்கலாம், உடைய குடும்ப சூழ்நிலை மாந்திரிகத்தினாலே கட்டப்பட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தவிர நம்மை விடுதலை ஆக்குவதற்கு ஒருவரால முடியாது. ஆகினால் தான் இந்த யோவான் எழுதின புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே சொல்லப்படுகிறது போல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 36வது வசனமும் சொல்லப்படுகிறது. அங்கே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனமும் சொல்லப்படுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனமும் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம்தான் நமக்கு விடுதலை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நம்பின எங்கள் குலதெய்வம் எங்களை கைவிட்டது, மந்திரவாதி எங்களை கைவிட்டு விட்டார், யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அந்த சூழ்நிலைதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி நீங்கள் எவ்விதமாய் இந்த தொலைக்காட்சியிலே கண்டு கொண்டிருக்கிறீர்களோ, அதே போன்று இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய தாயாருக்கு விடுதலை கிடைத்தது. எங்கள் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு குடும்பமாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்துகிற ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நான் ஒரு 3 காரியங்களை உங்களுக்காக சொல்லிவிட்டு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். விடுதலை, இன்றைக்கு அநேகர் விடுதலை இல்லாதபடி எங்கே விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என்னென்ன காரியத்தில் நாம் விடுபட வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை அல்லது 4 காரியங்களை உங்களுக்காக சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்திய எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 48வது வசனம் சொல்லப்படுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு அநேகர் பாவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி நான் மீண்டு வருவது என்று சொல்லி ஏதோ ஒரு விதமான பாவம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்களால் மீண்டு வரக்கூடாதபடி ஒரு பாவம். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவோடு கூட அங்கே தேவ ஆவியானவரோடு கூட பேசிக் கொண்டிருந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே ஒரு பாவம் உள்ளே வந்தது. பாவம் உள்ளே வந்த பொழுது அவர்கள் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இறைவனை அதற்கு முன்பதாக முகமுகமாய் கண்டவர்கள் அப்பொழுது காண முடியவில்லை. அவர்கள் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது பாவம் அவருடைய இருதயத்துக்குள்ளே, அவர் உள்ளத்துக்குள்ளே, அவருடைய சரீரத்துக்குள்ளே வந்தபடினாலே அவர்கள் இறைவனை காண முடியவில்லை. என கண்பானவர்களே, இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் இந்த பாவத்தின் நிமித்தமாக இறைவனை காண முடியவில்லை, ஒரு விடுதலையும் காணப்பட முடியவில்லை. என கண்பானவர்களே, லூக்கா எழுதின புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லப்படுகிறது. திமிர்வாதக்காரன் பாவத்திலிருந்து விடுபட்டு சுகமடைந்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. திமிர்வாதம் என்று சொல்லப்படுகிற பொழுது இன்றைய நாளில் சொல்லப்படுகிறது போல முடக்கவாதம் என்பதாக பொருள்படுகிறது. அவர்களாலே சுயமாய் செயல்பட முடியாது. கிட்டத்தட்ட அவர்களாலே ஒரு காரியத்தையும் சுயமாய் செய்ய முடியாது. அதுதான் திமிர்வாத காரணம் என்று சொல்லப்படுகிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு பாவத்திலே அடிமைதனத்தினாலே, இந்த திமிர்வாதத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியம் எடுத்தாலும் அதில் தோல்வி, எந்த காரியம் எடுத்தாலும் அதில் நஷ்டம், என்ன காரியங்கள் செய்தாலும் அதில் பாவம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாய் அமைந்து விடுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, நீ எந்தெந்த காரியங்கள் எடுத்து நீங்கள் முன்னெடுத்து செய்தாலும் அதிலே வெற்றி பெற முடியாதபடி இருக்கிறது என்றால் இந்த பாவமாக கருதப்படுகிறது. இந்த பாவம் நீ அறிந்தோ அறியாமல் செய்து அந்த பாவங்கள் உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுபடுகிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாகவே இந்த பாவத்திலிருந்து விடுதலையை உனக்கு அவர் கட்டளை கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே அநேக பகுதிகளிலே பிசாசை விரட்டுகிற ஊழியத்தை செய்கிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதரை எனக்கு தெரியும்.
ஆனாலும் கூட அவருடைய பிள்ளை மூத்த மகன் அங்கே மதுவுக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமையாய் இருந்தான். அவன் சொல்லுகிறான், என்னை பார்த்த பொழுது ஐயா உங்களிடத்தில் அவன் பேச வேண்டும் என்பதாக சொன்னான். சொல்லுப்பா என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், ஐயா எனக்குள்ளே ஒரு பாவம் இருக்கிறது, நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னான். அவனை நான் பார்த்து கேட்டு, உன்னுடைய தகப்பனார் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார் அல்லவா, எப்படி நீ பாவத்தில் இருக்கிறாய் என்று சொல்லுகிற கேட்ட பொழுது அவன் சொன்னான், என்னால ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 கட்டாவது பீடி அல்லது சிகரெட்டை நான் பிடிக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, நான் இரவிலே நிச்சயமாக ஒவ்வொரு இரவும் நான் அங்கே மது அருந்திவிட்டோ அல்லது போதை வஸ்துகளை பயன்படுத்தி தான் என்னுடைய இல்லத்திலே போய், அதுவும் நான் கண்ட மற்ற காரியங்கள் எல்லாம் உட்கொண்டுதான் அங்கே செல்வேன் என்பதாக சொன்னான். என்னால இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னான். முட்டை போட்டு உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு அவன் விடுதலை பெற்றான். இன்றைக்கு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற என் வலிமான வாலிப சகோதரனே, என் அருமையான சகோதரனே, இன்றைக்கு உன் குடும்பத்தை, உன்னுடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற பாவம் என்ன? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ கூப்பிடுகிற வேளையிலே இன்றைக்கு அவர் விடுதலை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அன்றைய தினத்திலே திமிர்வாதக்காரரை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்த பொழுது அவனுக்கு தேவ ஆவியானவர் அங்கே பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்கள் என்ன? நீங்கள் மனிதர் காணுகிற விதத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறது போல உங்களுடைய தோற்றம் இருக்கலாம், மகிழ்ச்சியாய் வாழ்கிறது போல நீங்கள் அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். உங்களுடைய அந்தரங்க பாவம் என்ன? தேவன் அருவருக்கிற பாவம் என்ன? இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீ அறிக்கை செய்து விட்டுவிடையானால் அந்த பாவத்திலிருந்து தேவன் ஒரு மெய்யான ஒரு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு கடைசியில உனக்காக ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த மனிதனுடைய இரண்டாவது காரியம், அவர்கள் விடுதலை பெற வேண்டியது சாபத்திலிருந்து விடுதலை. எனக்கு அன்பானவர்களே, கலாத்தியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். இந்த சாபம் என்பது தலைமுறையாக வருகிறதா இருக்கிறது. யாத்திராகமம் புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 52வது வசனம் சொல்லப்படுகிறது, தலைமுறையாக பின்பற்றுகிற ஒரு சாபம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சாபத்தின் பிடியிலே இருக்கிறது. அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க, அநேகர் கொடுக்கிற பாவம், அநேகர் கொடுக்கிற பணங்கள் நமக்கு ஒரு சில நேரங்களிலே சாபமாக மாறிவிடலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சாபம் என்பது தலைமுறையாக நம்முடைய குடும்பத்தை அழித்து விடுகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்கள், இந்த இரத்தப்படியானது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளை மேலும் வரட்டும் என்பதாக சொன்னார்கள். அவருடைய சாபம் ஹிட்லருடைய ஆட்சி காலத்திலே அநேக யூதர்கள், லட்சக்கணக்கான யூதர்கள் அங்கே துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு வாயில விடுகிற அந்த சாபங்கள் உடைய குடும்பத்தை அலகழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, சாபத்திலிருந்து விடுதலை பெறாத வரையிலும் தேவனுடைய சுவாச காற்றை, தேவனுடைய விடுதலையினுடைய சுவாசத்தை உன்னாலே அனுபவிக்க முடியாது. இந்த சாபங்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏதோ ஒரு பாவம் முன்பதாக அநேக குடும்பங்களை விரோதமாய் நீ செய்த பாவத்து நிமித்தமாக தான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரனே, உன் குடும்பத்திலே அந்த சாபம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் அந்த சாபத்திலிருந்து அந்த சாபம் முறியடிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை சாபத்திலிருந்து தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த சாபம் உன்னை எழுந்திருக்க முடியாதபடி உன்னை மற்ற மத்தியிலே விளக்குகிறதாக இந்த சாபம் மாறி இருக்கிறதாய் காணப்படுகிறது.
எனக்கு அன்பானவர்களே, ஒரு அருமையான ஒரு சிறு பிள்ளையை என்னிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளை சரியாக நடக்காது. அந்த பிள்ளை சுயமாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் அநேக இடத்திலே போய் ஜெபித்து விட்டு வந்திருக்கிறாங்க, அநேக மருத்துவர்களை பார்த்து விட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை சரியாக நடக்கவே இல்லை. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனாலும் கூட ஏன் அந்த பிள்ளை நடக்கவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை. மருத்துவத்தினாலே எங்களால் முடிந்த அத்தனை காரியத்தை நாங்கள் செய்துவிட்டோம் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அவர் இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிற பொழுது முன்பதாக அவருடைய தகப்பனார் அநேகரை குடிச்சு விட்டு அடித்து உதைச்சு அவருடைய ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருந்தபடினாலே கர்ப்ப நிறைமாத கர்ப்பிணியாய் இருந்த அந்த சகோதரி அவர் அடித்தது நிமித்தமாக அந்த கரு கலைக்கப்பட்டு அந்த சகோதரி அகால மரணம் அடைந்தார்கள். இதை ஜெபிக்கிற வேளையில் அவரிடத்துல சொன்ன பொழுது குறித்த நாளிலே அந்த கர்ப்பவதியான சகோதரிக்கு இப்படி நீங்கள் செய்தீர்களா என்று கேட்ட பொழுது அவருடைய தகப்பனார் சொன்னார், என்னுடைய தகப்பனார் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பதாக சொன்னார். ஆகையினால் தான் இந்த சாபங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது. அந்த சாபத்தை விட்டு நீங்கள் வெளியிலே வருகிற வேளையிலே இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொன்ன பொழுது குடும்பமாக 3 நாள் உபவாசம் இருந்து கருச்சாய் ஜெபித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையிலே அந்த பிள்ளை நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த சாபத்திலிருந்து அவர் விடுதலையை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, 3வது காரியம் வியாதியிலிருந்து விடுதலை. மத்திய எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்படுகிறது, வியாதியிலிருந்து விடுதலை தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு காரணமே இல்லாமல் புதிய புதிய வியாதிகளை நாம் கேள்விப்படுகிறோம். எனக்கு அன்பானவரே, 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ மார்க் எழுதின புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 25 முதல் 34 வசனங்கள் வரை நீங்கள் வாசிக்கிற பொழுது பெரும்பாடில் உள்ள ஒரு ஸ்திரீயை குறித்ததான காரியங்கள் சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே 37 வருடமாய் வியாதியஸ்தராய் கிடந்த அவரை தேவ ஆவியானவர் விடுவிச்சவராய் காணப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அநேக வியாதிக்கு காரணம் இந்த பிசாசினுடைய காரியங்கள். இன்றைக்கு இந்த வியாதியை கொண்டு வந்து அநேகரை மரணத்துக்குள்ளாக இந்த பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வியாதி என்கிற ஒரு கட்டிலே அநேக ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் விடுதலை பெற முடியாதபடி யார் எங்களை விடுவிக்க கூடும் என்பதாக அநேகர் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இந்த வியாதி என்கிற கட்டை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் மாற்ற முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய திருச்சபையிலே புதிதாய் ஒரு சகோதரன், ஒரு இந்து சகோதரன் எங்களை பார்க்கும்படியாக வந்தார். அன்று ஞாயிறு ஆராதனை இருந்தபடினாலே அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். ஆராதனை வேளையிலே குறிப்பாக ஆண்டவர் இந்த 12 வருடமாய் உதிரப்போக்கிலே அவதி உச்சி கொண்டிருந்த அந்த மகளை குறித்து சொன்ன பொழுது அவருடைய மனைவி திருச்சி பகுதியிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6லிருந்து 8 மாதமாக இதே பிரச்சனையிலே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொன்னார், இந்த இடத்திலே இந்த குறித்த ஒரு சகோதரர் இவ்விதமாய் கவலையோடு கூட இருக்கிறீங்க, இன்றைக்கு தேவன் அதை மாற்றுகிறார் என்று சொன்ன பொழுது அவர்கள் அந்த இடத்திலே தேவனை நோக்கி பார்த்திருக்கிறார்கள். அதை கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு அவருடைய மனைவிக்கு போன் செய்தி கேட்டிருக்கிறாங்க. அவர்கள் சொன்னார்கள், அந்த 12 மணிலிருந்து இதுவரையிலும் எனக்கு எந்த ஒரு உதிரப்போக்கும் இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு வியாதிக்கு காரணம் இந்த பிசாசுடைய தந்திரமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்கள், அது மாத்திரமல்ல, எங்கள் பகுதியிலே இருந்த ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே கடலை என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே ஒரு மகள் அசைவே இல்லாதபடி அங்கே திருவள்ளுவர் ஆஸ்பத்திரியிலே அங்கே அவர்கள் முடியாது, நீங்கள் அழைத்து வீட்டுக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதையும் அவர்கள் பொருட்படுத்தாது மீண்டுமாய் சென்னை GH கொண்டு போனாங்க. ஆனால் அங்கேயும் பரிசோதித்த மருத்துவர் சொல்லிட்டாங்க, நீங்கள் அவர்களை அங்கே வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, அவர்களை காப்பாற்றுவது கடினம், நைட்டு 12 மணிக்குள்ளே அவர்கள் மரித்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனாலும் கூட எனக்கு அன்பானவர்களே, 3-4 நாட்களாக எந்த ஒரு ஆகாரத்தையும் உட்கொள்ளவில்லை. ஆனால்
இப்பொழுது தண்ணீர் கூட இறங்குவதே கிடையாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்துதான் தண்ணீரை அவருடைய நாவிலே ஊற்றுவார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அங்கே இரவு நான் அவர்களுக்காக ஜெபிக்க கடந்து செல்லும் பொழுது இரவு 12 மணி அளவிலே இருந்தது. அவர்களுக்காக நான் ஜெபித்த பொழுது அவர்களுடைய கழுத்தின் பகுதியிலும் கால் பகுதியிலும் ஒரு ஆவி அவர்களை கட்டி வைத்திருக்கிறதை கண்ட பொழுது, அவர்களுக்காக நான் ஜெபித்த பொழுது தேவ ஆவியின் அவர்கள் நெளிய ஆரம்பித்தார்கள். அவர்கள் அப்படியே அந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ளாகவே அவர்கள் எழுந்து அமர ஆரம்பித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அவர்கள் உயிரோடு கூட இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. மகா இரக்கமுள்ளதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேளையிலே கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற கர்த்தாவே, பாவ கட்டிலிருந்து சாப கட்டிலிருந்து வியாதியிலிருந்து யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே இயேசுப்பா சேர்த்திருக்கிற கர்த்தாவே, உம்முடைய கல்வாரி இரத்தம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலே சுகமாக்குகிற வல்லமை உச்சந்தலைமுதல் உள்ளங்கால் வரையிலும் உம்முடைய கல்வாரி இரத்தம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே நாடி நரம்புகளுக்குள்ளே யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, கை கால் வரக்கூடாதபடி பலவீனப்பட்டு இருக்கிற பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டைகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறதை காண்கிறேன். இன்றைக்கு பாவத்திலிருந்து நீ தேவ ஆவியானவரை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த வேளையில ஒரு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறதாய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே சபா சூத்திரம் ஆண்டவரே, இம்மற்றும் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களை விடுவிச்சு அவர்கள் விடுதலையின் காற்றை சுவாசிக்கட்டும் கர்த்தாவே. அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன்.